அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு இந்த வார ராசி பலன். விருச்சிக ராசியினருக்கு 4 சூரியன் சனி, 5 ராகு புதன் சுக்கிரன் சந்திரன், 7ஆம் இடമായ கலஸ்தர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அஷ்டமத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் கேது. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5 புதன் சுக்கிரன் 7 குரு சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான அமைப்பு என்பதால் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறக்கூடிய நேரம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை தாங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். பெண்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட கடந்த கால மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது குறைவதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவிற்கு அனுகூலமான சூழ்நிலை நிலவும். உங்கள் ராசிக்கு 4 சூரியன் 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படலாம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் என்பதால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால்தான் நன்மை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றத்தை பெறலாம். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மாணவியர்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் வரலாம். ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகிவிட்டார். இனி நன்மைகள் தான். 6 செவ்வாய் எதிர்பாராத நன்மை. அதே நேரத்தில் உங்களுடைய சமயோசித புத்தி இல்லாமையால் இழந்துவிட நல்ல வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடிய வாய்ப்புகளும் தங்களுக்கு உண்டு. சுக்கிரன் பலம் பெற்று இருப்பது ஒரு சுகமான அமைப்பு. அதைவிட முக்கியம் 2, 5 குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் அந்த குரு 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான அமைப்பு. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். செலவுகள் குறையும். நல்லவர்களின் ஆசிகள் கிடைக்கும். திருத்தல யாத்திரை கிடைக்கும். கோயில் குளம் சென்று வருவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு உண்டு. 4 சனி 5 ராகு இருப்பதால் உடல் உபாதைகள் தலை தூக்கும் நேரம். உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அலைச்சலை தவிர்க்க வேண்டும். சக்திக்கு மீறிய பணி சுமை இருக்கும். புதிய வீடு கட்டுவதில் சில தடைகள் உண்டு. வாகனத்தை மாற்றுவதிலும் சில பின்னடைவுகள் நேரலாம். பத்திரப்பதிவு செய்வதில் கவனம் தேவை. வீடு விற்பதாக இருந்தால் பொறுமை நிதானம் அவசியம். தாங்கள் கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். முடிந்தால் வடமல்லி முருகனை வழிபடுங்கள். பழனியில் உள்ள முருகனையும் வழிபடலாம். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். இன்னும் சில நாட்களில் சனி பயிற்சி நடைபெற உள்ளது. நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை. முருகனை நன்றாக வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.